வெல்கம் டு மை சேனல். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சில குணங்கள் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே என்னது கஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையே சீரழிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த குணங்கள் கொண்டவங்களை வந்து நம்ம எப்படிலாம் வந்து கையாளணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குணங்கள் கொண்டவங்க நம்ம வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்பிக்கையான உறவை வந்து அழிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அது நம்பிக்கை துரோகம் தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம நம்பிக்கை ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறோம், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்மளோட விஷயங்களை வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லி கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, அதவே வந்து நம்மளோட என்ன சொல்கிறதுனா, இல்லாட்டி வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை தரக்கூடியவங்களாக இருக்கும், நம்மளுக்கு பிடிக்காதவங்களாக இருக்கும், நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கும். அவங்கக்கிட்ட நம்மளோட விஷயங்களை போய் நம்மளோட பலவீனத்தை போய் சொல்லி அவங்கள வந்து உசுப்பேற்றி விடுறது, அந்த மாதிரி துரோகம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. சரிங்களா? நம்பிக்கை துரோகங்கள்னு நிறையா இருக்குது. நம்ம நம்பிக்கையாக நினச்சி ஒருத்தவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, அதை வந்து உயிரே போனாலும் அதை அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து கேலி கிண்டல் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லி என்ன சொல்கிறதுனா, அவங்க வந்து நல்ல பேர் வாங்கிறதுக்காக பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி பண்ணுறவங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போயுமே நம்பக்கூடாது. நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு உறவுலையுமே வந்து அன்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் அந்த வாழ்க்கை வந்து நீடிக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னா அந்த ஒரு வாழ்க்கையில் வந்து அன்பு இல்லை, நம்மளுக்கு மரியாதை இல்லை அப்படின்னா, ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படின்னா, இந்த வாழ்க்கை எப்பயா இருந்தாலும் வந்து சீக்கிரமாகவே அருந்து போகும். சரிங்களா? அதனால் வந்து ஒரு உறவு வேணும் அப்படின்னா, ஒரு உறவு நீடிக்கணும் அப்படின்னா, அந்த உறவுக்குள்ளே வந்து அன்பை கொண்டு வாங்க, மரியாதையை கொண்டு வாங்க, அப்புறம் நம்பிக்கை கொண்டு வாங்க. சரிங்களா? இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கையை வந்து நீடிக்கணும் அப்படின்னா இது மூணும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வந்து நீடிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்துலையுமே திருப்தி அடையாமல் இருப்பாங்க. என்னன்னா, இப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பர்த்டேக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க, அதாவது ஒரு ஆசைப்பட்டு ஒரு நகை வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க கையில் இருக்கிறத வச்சு ஒரு நகை வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவங்க அதில் திருப்தியாக அடைய மாட்டாங்க. ஏன்னா இதை வாங்கினதுக்கு எனக்கு ஒரு 5 பவுனில் செயின் வாங்கியிருக்கலாம்ல, எனக்கு அந்த நெக்லஸ் வாங்கியிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு ஆசைகள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பட்டு சேரீ வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சேரீ வாங்கினதுக்கு நீங்கள் இவ்வளோ 10,000 இந்த சேரீ வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ஆசைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க. நம்ம ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கறது எதையுமே திருப்தி அடைய மாட்டாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட குணம் உடையவர்களை வாழ்க்கையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள வந்து எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிக்கணும். சரிங்களா? அதாவது அவங்க அந்த குணம் மனநிறைவு இல்லாதவங்களை வந்து நம்ம விலக்கி விடுறதா நல்லது. சொல்லி புரிய வைக்கலாம். புரிஞ்சுக்காதவங்களை வந்து நம்ம அப்படியே விட்டுறது தான் நல்லது. சரிங்களா? அவங்க எண்ணம் போல் நீ சம்பாரி, நீ என்ன வேணாலும் வாங்கிக்க, உழைச்சாதான் உழைப்போட கஷ்டம் புரியும். சரிங்களா? உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது. நீ எவ்வளோ உழைக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு விடுறது தான் நல்லது. சரிங்களா? அவங்க பொறுப்புலேயே விட்டுறணும். சரிங்களா? அவங்களுக்கு தேவையானதை வாங்குறதுக்கு உன் பொறுப்பு தான், உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கன்னு சொல்லி அப்படியே விட்டுறணும். சரிங்களா? அடுத்து வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லை. இப்போ குடும்பத்தில் வந்து ஒரு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா, வீட்டு வேலைகள்லாம் பார்க்கணும். காலையில் இருந்துச்சுன்னா டீ போடணும், சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புகள் இருக்குது. ஆனால் வந்து அதை எதையுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏனோ தானன்னு வர போக அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க, போவாங்க, எப்போ வர்றாங்க எப்போ போகிறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது குடும்பத்துக்கு நல்லதில்லை. சரிங்களா? அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு வாழ்க்கைக்கு நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது துரோகம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து உங்களுக்கும் துரோகம் பண்ணலாம். துரோகங்கிறது நம்ப வச்சு ஏமாத்துறது தான். சரிங்களா? அப்படி நம்ப வச்சு அவங்க ஏற்கனவே ஒருத்தவங்களை துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு துரோகம் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது. சரிங்களா? அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? எப்போயுமே வந்து சுவாரஸ்யமாக ஏதாவது பண்ணணும், த்ரில்லிங்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ வீட்டில் சண்டை வருதுன்னா அந்த சண்டையை பெருசாக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலையை கூட அவங்க வந்து எட்டி பார்க்கணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்கள
கவனமாக கையாளணும். அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம கூட வச்சுக்கிறது நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து தான். சரிங்களா? அவங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக ஏதோ இப்போ ஒரு சின்ன சண்டையை கூட பெருசாக்கி பார்க்கணும். இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா, நம்ம ஒன்றுமே நடந்திருக்காது, ஆனால் வந்து நம்மளை வந்து மற்றவங்க முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்க நம்ம கூட இருக்கிறது நம்மளுக்கு தான் ஆபத்து. சரிங்களா? அவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? அப்புறம் என்னென்னா, வித்தியாசமான எதிர்பார்ப்புகளோடு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்போம். ஆனால் வந்து தப்பு செய்யக்கூடாது, அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச பிள்ளையாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தப்பே செஞ்சாலும் எல்லோரும் நம்மளை பார்க்கணும், எல்லோரும் நம்மளை மட்டும்தான் பார்க்கணும், என்னாலும் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம தெரியணும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்புகளை வச்சுருக்கிறவங்களாம் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்கக்கிட்ட வந்து நம்ம கவனமாக இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இதில் வந்து நான் குறிப்பு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களை மதிக்கிறவங்கக்கிட்ட, உங்களை புரிஞ்சுக்கிறவங்கக்கிட்ட உங்களுக்கு நிம்மதியாக தருவாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து நீங்கள் வந்து உறவு வச்சுக்கலாம். சரிங்களா? அவங்கள வந்து நீங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கலாம். சரிங்களா? உங்களை மதிக்கலை, அன்பு இல்லை, உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கும்போது அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து வந்து உறவுக்கு தேவை காசு பணமோ இல்லைங்க. சரிங்களா? அவங்களோட நல்ல குணநலன்கள் தான் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? ஏன்னா வாழ்க்கைக்கு ஒரு துணையை தேடுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட காசு இருக்கா, பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடாதீங்க. அவங்கக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கா, நல்ல பண்புகள் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அதுதான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நீடிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன், ஷார்ட்ஸ் போகிறேன். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு போடுங்க, என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரும். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.